தெரியாது. இவர் கொஞ்சம் தமிழ் கதைக்கிறாரு. இவர் கொஞ்சம் தமிழ் கதைக்கிறபடியா கொஞ்சம் பரவாயில்லை. சூப்பரா இருக்கு, நல்ல இனிப்பா இருக்கு. நானும் நினைக்கல எப்படி அடி அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பெருத்துறையில் பெருத்துறை சிலையடி என்று சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். சிலையடி மந்தியைக்கு பக்கத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது, பின்னுக்கு உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் பாருங்க. கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லி அதில் நல்ல அப்படியே ட்ரியலாக அடித்து கொடுத்து கொண்டிருக்கணும். எந்த மருந்துகளும் இல்லாமலுக்கு அப்படியே உடன் கரும்பு எடுத்து அடித்து கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ உண்மையாக நானும் நீண்ட நாள் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை. ஆனால் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், அந்த வல்லைக்கிட்ட போய்க்குள்ளே வந்து அப்படி அடிக்கிறது கரும்பு ஜூஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் நின்று குடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காதபடியாக நான் அப்படியே அதில் வந்துட்டேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் சேர்ச்சை முடிச்சு அப்படியே போயக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால், ஆனால் சேர்ச்சால போயக்குள்ளே வந்து அதில் எல்லாம் செட் பண்ணி கொண்டிருந்தேன். கரும்புல போட்டு இந்த கூடாரமெல்லாம் போட்டு செட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ சேர்ச்சை முடிச்சுட்டு வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நிறைய எக்கச்சக்கமான சனம் வந்து குடிச்சு கொண்டிருக்கு. அப்போ சரியான நாங்களும் அப்படியே வீட்டை போயிட்டு அப்போ இன்றைக்கு அவர்கிட்ட போய் ஒரு ஜூஸ் வந்து அடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறேன். பார்த்தோம்னு சொன்னால் எக்கச்சக்கமான கரும்புகள் வச்சிருக்கணும். எங்கேருந்து வந்தினம் அப்படின்னு சொல்லி நான் தெரியாது. அப்போ அந்த அண்ணாக்கிட்ட கேட்டு பார்ப்போம் எங்கேன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே நீண்ட நாள் ஆசை வந்து இன்றைக்கு நான் குடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் எவ்வளோ போகுதுன்னு தெரியல. அவளுக்கு போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்ன எப்படி போகுதுன்னு சொல்லி. ஒரு கப் அப்படி பெரிய கப்லாம் வச்சு கொடுப்பினோம். பெரிய கப்புன்னு சொன்னால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எவ்வளோன்னு தெரியல. ஒரு போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ள. உண்மையில கரும்பு ஜூஸ் வந்து விரும்பாத அகலோத்தரம் இருக்க மாட்டேன். நம்ம என்ன சொன்னால், கரும்பு ஜூஸ் வந்து எப்படியும் ஒரு புளிக்கிற கரும்பு என்ன கரும்பு புளிக்குமா? ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், கரும்புன்னு சொன்னாலே இனிப்புண்டாலே எல்லாருக்குமே விருப்பம். அப்போ அந்த வகையில் இந்த கரும்பை வெறுக்கிறாக்கள் வந்து யாரும் இருக்க மாட்டேங்க. சரி, அப்படியே இருக்க போய் பார்ப்போம் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி. ஒரு ஜூஸ் ஒன்றுக்கு அடிக்காமல் போகிற இல்லை. அப்படியே எங்களோட வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஒரு கப்பிட்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா. ஜூஸ் ஒன்று எடுத்து அடிப்போம். ஆனால் 200 ரூபாய்க்கு உண்மையில எல்லாருக்குமே பெரிய கப்பில் தான் கொடுத்துக்கொண்டு இருக்கணும். இல்லாமல் 20 ரூபா தாடா கிடாக்கு. 20 ரூபா தாள் தான் எக்கச்சக்கமாக வந்து கொண்டிருக்கு. 100 200 ரூபா. நான் உண்மையில 200 ரூபாய்க்கு லாபம் மட்டும் சொல்லலாம். அதனால பெரிய கப்பில் குடிக்கணும், சின்ன கப்பும் இல்லை. சரி, அப்போ கொடுத்துட்டு ஒரு ஜூஸ் ஒன்றை வேண்டி அடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லியா. எனக்கு வேணுமா? ஒன்றும் வேண்டாம். ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லல. அது சரி, போறவங்க பார்ப்போமா. இப்போ உள்ளுக்கு போய் கேட்டு பார்ப்போம். ஒரு ஜூஸ் ஒன்றை வேண்டுவோம். முதல் 200 ரூபா கொடுத்தேன். காசை பாருங்க. எல்லாத்துக்கும் ஐஸ் கட்டி போடப்படுது. சூப்பரா எவ்வளவு குடிக்கலாம். ஆனா வேல் வந்து உண்மையா அந்த தனி கரும்பு அந்த விதமான கலப்படங்கள் தண்ணி ஒன்றுமே யூஸ் பண்ணி உண்மைதானோ. உண்மையா சூப்பரா இருக்கு, நல்ல இனிப்பா இருக்கு. நானும் நினைக்கல எப்படி அடிச்சு கொடுக்கக்குள்ள வந்து இனிப்பு குறைய இருக்குமான்னு சொல்லி. ஆனா இனிப்பு குறையவே இல்லை, சூப்பரா. நாங்க சீனி போட்டு கலக்கின மாதிரியே இருக்கு.
ஏன்னா சில கரும்புகள் வந்து பெருசா இனிப்பு இருக்காது, சில கரும்புகள். ஆனா சிலது இனிப்பு. ஆனா உண்மையில இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ கரும்பு ஜூஸ் அடிச்சு சீனி போட்ட மாதிரி இருக்கு, அவ்வளவு நல்ல இனிப்பா இருக்கு. கரும்பு ஜூஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா பெரிய கப். அப்ப இந்த ஒரு கப் வந்து 200 ரூபாயாமா. 200 ரூபாய்க்கு இந்த கப் குடிக்கணும். உண்மையிலேயே ஒரு நல்ல இந்த அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தாகத்துக்கு சூப்பரா இருக்கு. ஆனா இனி எங்கெங்க போடுவீனமோ தெரியல. உண்மையிலே நானும் கண்ணனால் குடிக்கணும் ஆசை. நான் இன்றைக்கு வந்து குடிச்சிட்டேன். பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அளவான இனிப்பு விவசாயம் குடிக்கலையா இந்த கரும்பு சாறு எப்படி அடிக்கணும் பாருங்க. அந்த மிஷின்ல போட்டு அப்படியே உள்ளுக்க கரும்பை விட அப்படியே அது தள்ளி 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 பாருங்க. அப்படியே அந்த கரும்பு சாறு அப்படியே கீழே ஊற்றப்படுது, கீழே அப்படியே கீழே வருது பாருங்க. எப்படி நசிச்சு எப்படி 2 4 பீஸா ஆக்குது பாருங்க. எப்படி அதையும் ஃபுல்லாகிட்டு அதை எப்படி எடுக்கிறேன் ஃபுல்லாகிட்டு ரைட் எடுத்துட்டு அப்போ திரும்பவும் அதை கொடுத்தேன். 2 பேரும் மிஷினுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா, ஒரு காயில் 2 பேரும் 2 பேரும் கட்டாயம் போடுறது நல்ல நான் என்னென்னா ஒரு காய் எடுத்தால் பெருசாக அவ்வளவு சார் வராது. அதை எடுத்துட்டு மற்றதையும் மற்ற கரும்பை விடுறேன் பாருங்க. எப்படி ஒரு சக்கை ஆக்குதுன்னு சொல்லி நான் உண்மையில நஷூரடான ஒரு கரும்பு அது ஜூஸ் தான் பாருங்க. அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துட்டு இது அப்படியே மெட்ட பக்கம் அங்கால விடுறாரு பாருங்க. மெட்ட பக்கம் மட்டும் சுற்றி கொடுக்குறாரு போலாம். ரைட், சுற்றி கொடுக்க. ஆனால் 2 நேரம் மிஷினில் போட்டு எடுக்கிறது காணும். 2 நேரத்துக்கு பிறகு போடக்கூடாது. அதுக்கு பிறகு சாரம் வராது, ஒன்றும் வராது. 2 நேரம் போடுறேன்னா எப்படி சக்கையாக வந்துட்டு பார்த்தீங்களா. பார்க்க எப்படி சூப்பரா இருக்கு. கரும்பு அப்படியே வரும், சக்கையா தான் கொடுக்கும். கரும்பை ஓட்டுறதுக்கு அதுக்குள்ள பாருங்க ஒரு அப்படியே வட்டம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அப்படியே கூட கசக்கி கீழே ஊற்றுது தண்ணி பாருங்க. நேச்சுரல் கரும்பு, மருந்துகள் இல்லாமலுக்கு நேச்சுரலாக கொடுக்கணும் நம்ம அப்படியே சொல்லி. பைப்பில் வந்த மாதிரி இங்கே வந்தோம். உண்மையாகவே கரும்பு ஜூஸ் வந்து நான் இன்றைக்கு தான் குடிச்சிருக்கிறேன். உண்மை நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, தனியாக கரும்பு மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிறீங்க. நம்ம அதில் தேசி புளி அங்கே லைட்டான உப்பு எல்லாம் போட்டு செய்கிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஏன்னா வெயிலுக்கு இப்படி கூலாகவும் இப்படி குடிக்கிறதுல வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார சனம் இதால் போகிற சனம் எல்லாமே பார்த்துட்டு நின்று கொண்டு தான் போயிடணும். ஒருத்தரமே இதை இந்த ட்ரெக்கை கடந்து போயிடணும் இல்லை, வந்து எல்லாருமே குடிச்சிட்டு தான் போய் கொண்டிருக்கணும் வாக்கள். என்ன அப்படி நிறைய ஆக்கள் வந்து வாங்குறேன். நிறைய ஆக்கள் வந்து குடிச்சு கொண்டிருக்கணும். அதோட இப்படி இது கிடைக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம்தான். அவரோடவுமே இப்படி இங்கால இல்லை தானே, இப்படி சிங்கள ஏரியா கூடுதலான இடங்கள்ல தான் அப்படி இருக்கு, கூடுதலான இடங்கள்ல தான் இப்படி வைக்கிறது. ஆனா இப்ப உங்கள் அன்றாபுரத்துல இருந்து வந்து இப்படி ஒரு இடமா எங்களுடைய மக்களுடைய தாகங்களை தீர்த்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லலாமே. என்ன நல்லா இருக்கு. கரும்பு பானம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிப்பேன நல்ல இனிப்பா இருக்கு. சீனி போட்ட மாதிரி அப்படி இனிப்பா இருக்கு. ஆனா நானும் நினைக்கல இப்படி பயங்கர இனிப்பா வரும்னு சொல்லி நான் நினைக்கல. நான் குடிச்சு பார்க்க தெரியுது, நல்லா இருக்கு. உண்மையிலே இப்படியான இடங்களுக்கு இந்த வெயில கொண்டு இப்படி செய்யற ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஜூஸும் அடிச்சு அதுக்குள்ள நல்ல ஒரு கூல் ஐஸ் கட்டியும் போட்டு குடிக்கணும் ஒரு பெரிய கப்புல. ஆனா ஒரு கப் வந்து 200 ரூபா. ஆனா 200 ரூபாய்க்கு உண்மையிலே நல்ல மட்டும் சொல்லலாம், லாபம் வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கு மட்டுமா இங்க போடுவீங்க?
ஏன்னாண்டு இன்றைக்கு 5 மணி மட்டும் மிஞ்சி அனுப்பினாமா? நாளைக்கு வர மாட்டீங்களா? ஐயோ அக்கா குடிக்கட்டாமா? ஆனா உண்மையா சூப்பரா இருக்கு அண்ணா, நல்லா இருக்கு. நானும் கண்ணனால கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிடைக்கல. நீங்க இப்படி திடீர்னு கிடைக்கக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அன்றாபுரம் என்ன? அப்ப நாளைக்கு எங்க போடுவீங்க? ஓ சிங்களத்துல கதைக்கிற எனக்கு கொஞ்சம் சிங்களம் அப்படி இப்படியா இருக்கு, சிங்களம் தெரியாது. இவர் கொஞ்சம் தமிழ் கதைக்கிறாரு. இவர் கொஞ்சம் தமிழ் கதைக்கிறபடியா கொஞ்சம் பரவாயில்லை. நாளைக்கு எங்கால பக்கம் போடுவீங்க? இந்தியால டவுன் பக்கமா? ஆனா இப்படியே போனீங்கன்னு சொன்னா அங்க பெருத்துல டவுன் இருக்கு. ரைட் ரைட். ரைட் ரைட் ரைட். அப்ப நீங்க இன்றைக்கு பெருத்துல நாளைக்கு டவுன்ல எல்லாம் போட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிசினஸ் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் பரவாயில்லை, கொஞ்சம் சனங்கள் வருது. கொஞ்சம் ரோட்ல போடுறதோ? ஆனா சில பேர் வந்து போடுறது தானே, அப்படி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சுகாதாரப்படி செய்தா சரி. கூட ஓகே. இப்ப இந்த இடம் பரவாயில்லை, பிசினஸ் கொஞ்சம் பரவாயில்ல. சாதாரண நாங்கள் வரைக்குள்ளே ஜனங்கள் வந்து குடிச்சு கொண்டு தான் போகுது. என்ன சொன்னா அடிக்கிற வெயிலுக்கும் இப்படி கூலாவும் அதோட இனிப்பாவும் குடிக்கக்குள்ள வந்து சும்மா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அந்த வகையில உண்மையில அன்றாபுரத்துல இருந்து வந்திருக்கணும் அண்ணாக்கள் வந்து இப்ப இன்றைக்கு இங்க போறோம், நாளைக்கு பருத்துறை டவுனும் போடுவீனமா. பருத்துறை டவுன் அப்படியே யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி ஒரு இடங்களா போய் போட்டு கொண்டிருக்கணும். ஆனா உண்மையில ஒரு நல்ல ஒரு விஷயம். கரும்பு ஜூஸ் குடிக்காத நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்குள்ள வந்து நீங்கள் இதை குடிக்கலாம். உண்மையிலே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா வியாபாரம் ஓகே பரவாயில்ல, நல்லா நடந்திருக்கு. இதை பார்க்கவே உங்களுக்கு கூட நீங்க பாருங்க எவ்வளவு இதுகள் போட்டிருக்கணும் சொல்லி. எந்த ஒரு மருந்துகளும் கெமிக்கலும் இல்லாமலுக்கு உடனே அப்படியே கரும்புல அடிச்சு கொடுத்து கொண்டிருக்கணும். அப்படி ஒரு வாகனம் ஃபுல்லா இங்க கரும்பு தான் அடிக்க வச்சிருக்கணும். செஞ்சாலையும் பாருங்க அப்படியே எல்லாம் அப்படியே சக்கை எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சிருக்கணும். பார்வைக்கு அப்படியே ஒரு வாளியில வச்சிருக்கணும். அதுவும் பார்க்கவே வழி வேறு. சரி, அப்படியே நல்ல ஜூஸ் அடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றோன்னா பெருசாக சனங்களும் இல்லை ரோட்டில். என்ன ஆனா ரோட்ல சனங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்க வர வந்துடுவேன். ஓ ரோட்ல சனம் இல்லை. நான் இங்கே போகிற வார சனமெல்லாம் நின்று தானே வேண்டி குடிச்சுட்டு போகுது. 2 முதல் நாள்ல வெயிலும் எல்லாருமே வந்து நின்று வாங்கி குடிச்சிட்டு தான் போறீங்க. போற ஊராக்கள் பார்த்து நீ படி 2 குடிச்சுட்டு தானே போறேன். அது உண்மையில 200 ரூபாய்க்கு லாபம் சொல்லலாம். அதுதான் 200 ரூபாண்டபடியா தான் எல்லாருமே வாங்கி குடிச்சு கொண்டு போறீங்க. இந்த கவுனுகள், வீட்டு கவுன், ஒலி கவுன், ஷோர்ட்ஸுகள் அதில் போட்டு மலிவா கொடுப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இதால நாங்களும் திரும்ப போறோம். காத்தும் சரியான காத்து. வீட்டை சமைக்கிறேன் இங்க தெரியுதா? ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே ரச்சி இலை, கோழி இலை, மாடு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரோட் அப்படிதான் பாவிக்கிறேன். ரோட் தான் கோயிலுக்கு. நல்ல ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே வீட்டை வந்துட்டோம். உண்மையிலே வெயில குடிக்க நல்லா இருந்தது. திரும்ப என்னத்தை சொல்றது, கரும்பு ஜூஸ் உண்மையே சூப்பராக இருந்தது. அப்போ நாங்களும் குடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் என்னென்னு சொன்னால் அவியல் வந்து ஒரு இடத்துக்கு தான் அப்படியே போய் போட்டு கொண்டிருக்கணும். இப்போ இன்றைக்கு இங்கே வந்தோம்னா நாளைக்கு பெருத்துறை டவுன் அப்படி போயினோமா, அப்புறம் அங்கே யாழ்ப்பாணம் போயினோமா, அப்படி ஒரு இடத்துக்கு வந்து அன்றாபுரத்துலேருந்து வந்திருக்கணும். ஆனால் உண்மையிலே நாங்கள் போகிற கடையிலே கரும்புகள் எல்லாத்தையும் அடிச்சு சும்மா குமிச்சு வச்சிருக்கணும் மழை மாதிரி. இந்த அவ்வளோக்கும் ஒரே சனம் வந்து கொண்டு தான் இருக்குது. உண்மையிலே அப்படியான இடம், இப்படியான தூரத்துலேருந்து வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யக்குள்ள அவியலுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து ஓடணும். அப்போ தான் அவியலுக்கும் அவ்வளோ தூரம் வந்ததுலேருந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, நாங்களும் குடிச்சிட்டு வந்துட்டோம். சந்தோஷம்.
அப்போ அது நாங்கள் இன்றைக்கு ஒரு காணொலியாக எடுத்து போடணுமென்றதுக்காக நாங்கள் அதை இப்படி எடுத்து போட்டு நாங்கள் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.